பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா அதை கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம தோத்தோம் அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்க கூட்டம் அப்படின்றது பெருசு. ஜெயிக்கிறத கொண்டாடுறதை விட நம்ம தோல்வியை எதிர்பார்த்துட்டு இருக்க கூட்டம் அப்படின்றது பெருசு. ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம படித்து நினச்சது கிடைக்காம போகும்போது அந்த வழி அப்படின்றது ரொம்பவே கடினமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் எத்தனை காலத்துக்கு கேட்கும் போதெல்லாம் யார் கேட்டாலும் நான் படிச்சுட்டே இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு எண்டு வேணும் இல்லையா? ஸோ அந்த எண்டுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த 315 டேஸ் ஸ்டடி பிளான்ன்றதை நம்ம கொடுத்தோம். அந்த 315 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்றது வெறும் டைம் டேபிள் கிடையாது. ஓகேங்களா? அந்த டைம் டேபிள் போடுறது அப்படின்னா யார் வேணால் போடலாம், நம்மளும் போடலாம், நீங்களும் போடலாம். ஓகேங்களா? யார் வேணால் போட முடியும். இங்கே விஷயம் என்னென்னா அந்த 315 நாளுக்கான ஸ்டடி பிளானை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? எந்தெந்த வாரத்தில் என்னென்ன நம்ம முடிக்கணும்னு சொல்கிறோமோ அதை ப்ராப்பராக முடிக்கணும். முடித்து அதற்கான டெஸ்ட்டு போட்டு நம்ம பண்ணுற தப்பை திருத்திக்கிட்டு இப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த டைமும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லாமல் நான் படித்து முடிச்சுட்டேன், வேலையை வாங்கிட்டேன்ட்டு யாரெல்லாம் உங்களுடைய தோல்வி எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிங்க. இந்த டைம் நான் படிக்கிறேன், தெளிவான பாதையில் போக போகிறேன், இந்த டைம் நான் வேலை வாங்க போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே கரெக்டாக அந்த ஃபயரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது கடைசி வரைக்கும் அந்த 300 நாளும் அந்த ஃபயர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதை நிறுத்துறதுக்குன்னே பல தடைகள் வரும். ஓகேவா? ஸோ அது உறவுகளாக இருக்கலாம், வீட்டு இதாக இருக்கலாம், ஃபினான்சியலாக இருக்கலாம், எப்படி வேணால் வரலாம். இந்த தடைகளையும் தாண்டி அந்த 315 நாள் நீங்கள் எப்படி கன்சிஸ்டன்சியாக படித்து டெஸ்ட் எழுதி அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பேட்ச். ஸோ அதனால் நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது ஒரு ஆன்லைன் பேட்சாக இருந்தாலும் ரெகுலராக ஒரு ஆஃப்லைன் பேட்சில் நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருப்போம். எஸ், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ண பேட்சஸ்லையும் நம்ம அந்த அட்டண்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அது எல்லாமே இந்த வீடியோ பதிவோட நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? அது எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஒரு லீடர் போர்டு ஒன்று வச்சுருப்போம். தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். டெய்லி ஒரு ஆஃப்லைனுக்கு நீங்கள் அகாடமிக்கு டைரெக்டாக போகிறீங்க, ஒரு சென்டருக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி அங்கே அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ இங்கே அட்டண்டன்ஸ் டெய்லி வரும். ஓகேங்களா? டெய்லி நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு அட்டண்டன்ஸ்ன்றது வரும். நிச்சயம் நீங்கள் டெய்லியும் படிக்கணும். நீங்கள் 5 நாள் தொடர்ந்து படிக்கலைன்னா கூட ஏன் அப்படின்ற கேள்வி எங்ககிட்ட இருந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு கமலஹாசன் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டீங்கன்னா படித்து தான் ஆகணும். எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லை. அதனால் மன உறுதியோடு உள்ளே நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் நாங்கள் குவான்டிட்டி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, வரவங்க வேலை வாங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். ஓகேங்களா? அதற்கு நீங்களும் சித்தமாக இருங்க, அதற்குண்டான உழைப்பை போடுங்க. எங்கள் சைடில் நீங்கள் கொடுக்குற உழைப்போட அதிகமாகவே கொடுப்போம். நாங்கள் கொடுக்குற உழைப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணி வேலை வாங்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆன்லைன் பேட்ச் தானே, மானிட்டர் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம படிக்கலாம், அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டெஸ்ட் எழுதலாம், இந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். மானிட்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் 2 பேருமே இருக்கோம். கம்பல்சரியாக நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுவோம், நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுவோம். நீங்கள் எங்கள் கூடயே அந்த ஸ்கெடியூல் வைஸ் வரலனா கூட பின்னாடி நீங்கள் வந்தாலுமே நீங்கள் கரெக்டாக எல்லா டெஸ்ட் எழுதிட்டு வரீங்களா, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கிறத நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், கைடன்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்ம பண்ணுறது நிச்சயம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம டார்கெட் அச்சீவர்ன்ட்டு நம்ம ஒரு இது வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பேட்சஸ்லேயே பார்த்திங்கன்னா எவ்ரி 5th ஸ்டடி ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா டார்கெட் அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம். டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம். அந்த டார்கெட் அச்சீவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மினி ஷீல்டே நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? அது எதற்கு அப்படின்னா உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு வருட பயணம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். எப்பயுமே ஒரு லாங் கோல் செட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே குட்டத்தனை மாதிரி தேங்கிடுவோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி இந்த டைமுக்குள்ளே இதை நம்ம அச்சீவ் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி வச்சு போனோம் அப்படின்னா அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? ஓகே, நம்மளால் இந்த கோல் அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அடுத்த கோலையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த உத்வேகம் அப்படின்றது கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ன்ட்டு ஒரு 5 டார்கெட் நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? எவ்ரி 5th வீக் பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் அப்படின்றது உங்களுக்கு வரும். அதில் கன்சிஸ்டன்ஸாக
ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல், செகண்ட் ஸ்கெடியூல், தேர்ட் ஸ்கெடியூல், ஃபோர்த் ஸ்கெடியூல், ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ட்டு 5 ஸ்கெடியூலையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக வந்து இது பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து வந்து உங்களை டாப்பில் வச்சுக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய முயற்சியை இது பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீல்டு அப்படின்றத நம்ம கொடுப்போம். அதுவும் இந்த வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எந்த ஒரு உழைப்புமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா அதை இன்னுமே உத்வேகத்தோட பண்ணுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது நாங்களாக இருந்தாலும் அதே விஷயம் தான். ஒன்றும் இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம் சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா, ஆஹா சூப்பராக இருக்கா, அடுத்து இன்னும் நம்ம வந்து ஜாஸ்தியாக கொடுக்கலாம், இன்னும் பசங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு எங்களுக்கு ஒரு எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லையா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த தேக்க நிலைன்றது எல்லாத்துக்குமே வரும். எங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். ஸோ அதனால தான் அந்த தேக்க நிலை வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த உங்களை உத்வேகப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் நாங்கள் செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்வோம். எங்களுடைய கையை பிடிச்சிட்டு வாங்க. நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான், இல்லை கடைசி வரைக்கும் எங்கள் கையை பிடிச்சிட்டு வந்துருங்க, வேலையை வாங்கிட்டு போயிடலாம். அதனால தான் வந்து நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்கும்போதே சொல்லுவோம், இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே திருப்பி சிலபஸ் என்ன அப்படின்ட்டு எடுத்து வச்சு படிக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது 2027 உங்களுக்கு வரக்கூடாது. 2026 சர்வ நிச்சயமாக வேலை வாங்கணும். அதற்கான முயற்சி அப்படின்றது நீங்கள் 100% கொடுக்கணும். சர்வ நிச்சயமாக நாங்கள் 100% கொடுப்போம். வேலையை வாங்கிட்டு போங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வேலையை வாங்கினீங்க அப்படின்னா உங்களை விட உங்களுடைய குடும்பத்தார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களை விட சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை தூர ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஸ்கெடியூல் வந்து நம்ம கொடுத்துருப்போம் 1000ல் ஒருவனுக்காக. அந்த ஸ்கெடியூல் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த பிடிஎஃப்பும் வந்து சென்ட் பண்ணியிருப்போம். அதை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருங்க. எல்லா ஸ்கெடியூலுமே அங்கே என்ன இருக்கோ அப்படியே போகும், ஓகேவா? அது போக இப்போ ஸ்கெடியூல் இருக்குது, மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறோம், கிளாஸ் அனுப்புகிறோம், இது மட்டும் கிடையாது. டெய்லியும் உங்களுக்கு வந்து டே பை டே டார்கெட் வந்து செட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதாவது வந்து இப்போ ஒரு ஸ்கெடியூலுக்கு 6 நாள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து பிரித்து தனித்தனியாக படிக்கலாம், எவ்வளோ ஒரு ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் படிப்பாங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி படிச்சாங்க அப்படின்னா ஒரு நாள்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா 6 நாள்ல அதை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டே பை டே டார்கெட்டையும் நாங்கள் கொடுத்துருவோம். அப்போ டே ஒவ்வொரு டே 1, டே 2, டே 3ன்னு டார்கெட் வந்து கொடுத்துருவேன். அந்த டார்கெட்டை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஸோ அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு வந்து பேட்ச்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை வந்து மானிட்டர் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து நாங்கள் வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு தான் போவோம், ஓகேவா? ஸோ நம்மளோட பேட்சோட நேம் பார்த்துருப்பீங்க, 1000ல் ஒருவன் பேட்ச் தான். நம்மளோட பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் பேட்ச், ஓகேவா? ஸோ தமிழ் மீடியமில் ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் இருக்கும். மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து பைலிங்குவலில் இருக்கும், ஓகேவா? ஸோ கொஸ்டின் எக்ஸாம் டெஸ்ட் எழுதுறீங்களா ஒவ்வொரு சண்டே, அந்த டெஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ் மட்டும் பைலிங்குவலில் இருக்கும். மீதி எல்லாமே ஜிஎஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தமிழில் தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பேட்சுக்கான ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees தான், ஒன் டைம் பேமெண்ட் தான் டில் எக்ஸாம் வரைக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாம் என்னைக்கு வருது, டிசம்பர் 20ஆம் தேதி வருது இல்லையா? ஸோ அது வரைக்குமே 1000 ரூபா மட்டும்தான். எக்ஸ்ட்ராவா 1 rupee கூட அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது மந்த்லி ஃபீஸ் கிடையாது, ஒன் டைம் ஃபீஸ் தான். நீங்கள் 1000 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த விஷயத்தையே நீங்கள் மறந்துடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுக்க போகிறதுன்றது அந்த 1000 ரூபா தான். அதற்கு மேலே எதுவுமே நீங்கள் 1 ரூபா கூட தரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த டவுட்டை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. 1000 rupees இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesன்றது மந்த்லி காசு சார், மந்த்லிக்கெலாம் இல்லை, எக்ஸாம் வரைக்கும் தான். இந்த 1 year பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக கவனிங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணி இங்கே நாங்கள் என்ன சொன்னோமோ அதை மறுபடியும் கேட்பாங்க. ஃபோனில் சொல்லும்போது 1, 2 மறந்து போயிடலாம், இல்லை விட்டு போயிடலாம். ஏன்னா அடிக்கடி கால் பேசிகிட்டு இருக்கும் இல்லையா, ஏதோ ஒன்று விட்டு போயிடலாம். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், ஓகேவா? ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் டேட்டு இன்னைக்கு February 3ஆம் தேதி, லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 8 சண்டே வரைக்கும் இருக்கு. ஸோ சண்டே நைட்டுக்குள்ள நீங்க பே பண்ணிக்கோங்க. மண்டே மார்னிங் 6 o'clock வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்சோட முக்கிய சிறப்பம்சங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போகலாம், ஓகேவா? ஸோ பேட்ச்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கெடியூல் வைஸ் நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஓகே, பட் பேட்ச்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குது, என்னென்ன நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு செய்வோம், நீங்கள் எப்படிவெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே பை டே அந்த ஸ்டடி டார்கெட் அப்படின்றது கொடுத்துருவோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்கெடியூல் பிளான் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதி படிக்கிற மாதிரி இருக்கும், திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள் பகுதி படிக்கிற மாதிரி இருக்கும், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள், மரபுத்தொடர், அதற்கப்புறம் மேக்ஸில் ஒரு டாபிக், ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சீரிஸு, அதுக்கப்புறம் ஜிஎஸ் போர்ஷன் அப்படின்ட்டு இத்தனையும் இருக்கும்.
அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அதை அவங்க செல்ஃப் பிளான் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த வாரத்துக்குள்ளேயே எப்படி படிக்கிறது அப்படின்ற அந்த குழப்பம் அப்படின்றது இருக்கும். அதை நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா டே வைஸ் பிளான். ஓகேங்களா, இந்த நாளில் மண்டேல இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, டியூஸ்டே இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், வெட்னஸ்டே இதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்ட்டு டே வைஸ் பிளானும் கொடுத்துருவோம். ஸோ மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு அதற்கான பிளான் இருக்கும். எவ்ரி சண்டே உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஸ்டடி டார்கெட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ஜிஎஸ், இது வந்து ஒரு கம்பைன் பேஸ் தான். ஓகேங்களா, இது ஜிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது 2025 அக்டோபர்லேருந்து செப்டம்பர் 2026 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் கிளாஸோடைய ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக் சீரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் நம்ம இது பண்ணி உங்களுக்கு கம்பைன்டு வீடியோ ஆல் இன் ஒன் கம்பைன்ட் வீடியோவும் கொடுப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 500 சம் சீரிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோஸும் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே இது பண்ணியிருப்போம், அந்த சம்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சம்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அது பார்க்கறது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோ கிளாஸ் பார்க்குறீங்க, அந்த மாடல்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோஸ் கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ஸே எனக்கு சுத்தமாக வரல அப்படின்றவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த வார்த்தையை விட்டுருங்க, அந்த மைண்ட்லேருந்து அந்த வார்த்தையை எரேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாரும் மேக்ஸில் 25க்கு 25 சர்வ நிச்சயமாக எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு உள்ளவாங்க. அதற்கான பிளான்ஸ், அதற்கான ப்ராக்டிஸ், அதற்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தரமானதாக இருக்கும். ஓகேங்களா, டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது எண்ட் ஆஃப் த டே எக்ஸாமில் நம்ம அந்த 25க்கு 25ன்றது நிச்சயம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க. அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா மாடலில் இருக்க சம்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை நான் தனியாக கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ அந்த இதில் ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்கா, பிஒய்க்யூ இருக்கா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பீங்க. அந்த டவுட்டை நான் இப்பயே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்யூ இருக்கும், ஆர்எஸ் அகர்வால் புக்கும் இருக்கக்கூடிய சம்ஸும் இருக்கும். நமக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான். ஓகேவா, ஒரு சில மாடல் புக்கில் இருக்கலாம், ஒரு சில மாடல் புக்கில் இல்லாமலும் இருக்கலாம், பிஒய்க்யூவில் கேட்டிருக்கலாம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம மாடல்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். அப்போ அங்கே உங்களுக்கு எல்லாமே கம்பைன் ஆகி தான் வரும். இது போக ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்காக நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிஒய்க்யூவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் கொடுத்துருவேன், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக எக்ஸ்ட்ராவாக தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும், முழு மதிப்பெண் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு அப்படின்ட்டு புக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ புக்கு நமக்கு மேட்ரே கிடையாது. அது எந்த புக்காக வேணா இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு டாபிக். அதில் எத்தனை வகையான மாடல் இருக்குது, அந்த மாடல் எந்த புக்கில் இருந்தாலும் சரி, நமக்கு அந்த மாடலை மொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. புக்கில் இருந்து எந்த புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சடனாக ஒரு ஆத்தர் இப்போ தான் நேற்று தான் பிறந்து வந்து இன்றைக்கி எழுதாருனா கூட அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து நமக்கு கொடுத்தாங்கன்னா கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் அந்த புக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு பின்னாடி வர்றது, இல்லைனா வேறு ஏதோ ஆத்தருக்கு பின்னாடி புக்கு பின்னாடி வர்றது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எத்தனை மாடல் இருக்குது, அந்த அத்தனை மாடல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எங்கே இருந்து வேணால் கொஸ்டின் கேள்றான் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது அந்த ஆட்டிடியூடுன்றது ரொம்பவே முக்கியம். எப்படி அந்த ஆட்டிடியூட் வரும், நம்ம இந்த 315 நாளில் எடுக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் தான் அந்த ஆட்டிடியூட் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த புக்கு அந்த புக்கு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான், அதை சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எதை கொடுத்தா உங்களால் 25க்கு 25 எடுக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொடுக்குறத நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் இருக்கும். ஓகேவா, யாராக இருந்தாலுமே மேக்ஸில் 1+1ன்னா 2 தான். அது எந்த புக்கில் இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, 1+1 2 தான். அது 3ஓ 4ஓ ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் மாடல் வைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மாடலை கம்பைன் பண்ணி கேட்டாலும் சரி, மாடலில் வேறு சம் கேட்டாலும் சரி, நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலுமே நீங்கள் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்காக என்ன பண்ணிக்கணும், மாடல்ஸை கவர் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணணும். அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம், நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 1000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நம்ம கொடுத்துருவோம். அது போக ஸ்கூல் புக் சம்ஸும் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக. ஓகேங்களா, அதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ்ன்றது பார்த்தா மட்டும் வராது, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும்.
ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனும் நம்ம கொடுத்துருவோம், அதை நமக்கு சொல்லியாச்சு. பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூனிட் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருக்குறள் இருக்குது, அறநூல்கள் இருக்குது, அப்புறம் தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒப்புமை அளவுக்கு நம்ம போயிருப்போம். அது என்ன ஒப்புமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறுமனே திருக்குறள் அதற்கான விளக்கம் அப்படின்றது மட்டும் நம்மளுடைய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்ஸில் இருக்காது. ஈவன் நம்ம கிளாஸ் வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குறளுக்கான விளக்கம் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்காது. தொடை விகற்பமாகட்டும், சொற்பொருளாகட்டும், விளக்கம், அணிகளை என்ன அணி பயின்று வருது, இது போக இதே இந்த குறளுடைய பொருளை வந்து விளக்கக்கூடிய அறநூல்கள் வேற ஏதாவது இருக்கா, நாலடியார் இதே விஷயத்த சொல்லியிருக்குன்னா எந்த பாடல் மூலமாக அது சொல்லியிருக்கு, அந்த பாடல் வரிகள், அதற்கான பொருள் உரை, இப்படி தான் நம்ம டெப்த்தாக தான் கொண்டு போவோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வரங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்கேஸ் ஒரு கம்பேரிசனில் கொஷின் கேட்டாங்கனாலும் நம்ம இந்த இடத்துல தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளவு தூரம் தேடி 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 வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை உங்களுக்கு நம்ம எடுத்து தரது. ஓகேங்களா. ஸோ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 100% ஒர்த்தாக இருக்கும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ திருக்குறள் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அறநூல்கள் இதே மாதிரி தான். ஓகேங்களா. ரிலேட்டபிள் எல்லாத்துக்குமே நம்ம ரிலேட்டபிள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்துச்சுன்னா நிச்சயம் அது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். 6th ஒரு டேர்ம் 1 ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு கண்டென்ட் இருக்கும். 12th ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கும். இது எல்லாமே தொகுத்து தான் உங்களுக்கு ஒரே நோட்ஸில் நீங்கள் புக்கில் படிக்கணும் அப்படின்னா 6வது புக்கில் எங்கடா இருக்குன்ட்டு நீங்கள் தொலைவணும். 12th அந்த புக்கில் அந்த லைன் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஈவன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் அதை எல்லாமே எடுத்து கோர்த்து ஒரு தொகுப்பாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பொதுத்தமிழ் ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்றது இருக்கும் யூனிட் 7க்கு. அதே மாதிரி இலக்கணத்துக்கும் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பகுதிகளுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் பிடிஎஃப் தேவைப்படுது, என்னென்ன இது வந்து அவுட் சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, அது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்குறத நீங்கள் படிங்க போதும். ஸ்கெடியூல் படி வரும். ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து இதுதான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 1லேயே நமக்கு எல்லாமே கொடுத்துருவீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஸ்கெடியூல் 1க்கு என்னென்ன போர்ஷன் நம்ம சொல்லியிருக்கோமோ ஸ்கெடியூல் 1க்கு அது மட்டும்தான் வரும். ஸ்கெடியூல் 34க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது ஸ்கெடியூல் 34 எந்த வாரத்தில் வருதோ அப்போ தான் அந்த போர்ஷனுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. டே 1லேயே எல்லாமே உங்கள் கைக்கு வராது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக் பேக் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இது எல்லாமே கம்பைன் பண்ணது தான். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல், பிடிஎஃப் இது எல்லாமே கம்பைன் பண்ணது தான். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலைச்சொற்கள், மயங்கொழிச்சொற்கள், அயற்சொற்கள், தமிழ்ச்சொற்கள், மரபுத்தொடர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கவர்மெண்ட் மெட்டீரியல், இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷன்லேருந்து நம்ம எடுத்தது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இங்க இருக்க தலைப்பு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ போட்டோம் அப்படின்னா பேஜ் இதாகும் அப்படிங்கிறதால தான் இதோட நிறுத்தியாச்சு. இதுதான் மெயினாக நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறதால இதை வந்து கொடுத்துருக்கு. இது போக எந்தெந்த டாபிக் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் தேவையோ எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதுவும் இந்த கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ காமனாக சொற்பிறப்பில் அகராதிலேருந்து எடுத்து மொத்தமாக கொடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம எடுக்கக்கூடியது தமிழ்நாடு பாடநூல் அந்த இதுலேருந்து எடுப்போம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் சொற்பிறப்பியல் அகர முதல் எடுப்போம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டே 1லேருந்து டே லாஸ்ட் வரைக்கும் கலைச்சொற்கள் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படிக்கிற விதம் அப்படின்றது வெறும் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அதற்கான தமிழ் பொருள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் துறை சார்ந்து, அது எந்த துறை சார்ந்த, புவியியல் துறை சார்ந்தா, வரலாறு துறை சார்ந்தா, இல்லை ஊரக உள்ளாட்சி வளர்ச்சி துறை சார்ந்தா, இல்லை வணிகவியல் சார்ந்தா, இல்லை வியாபாரம் சார்ந்தா, ஸோ இல்லை வந்து பொருளாதாரம் சார்ந்தா, இல்லை இந்திய அரசியலமைப்பு சார்ந்தா அப்படின்ட்டு துறை சார்ந்த கலைச்சொற்களாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் அந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒவ்வொரு துறை வரும். இன்கேஸ் ஒரு துறை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அதை 4 பார்ட்டாக 5 பார்ட்டாக பிரேக் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா. வாரத்துக்கு நீங்கள் ஒரு 30 to 40 பக்கம் படிக்கிற மாதிரி தான் கலைச்சொற்கள் அப்படின்றது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கலைச்சொற்கள் அப்படின்றது 40 பக்கம் படிக்க முடியுமா, 30 பக்கம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது, ஏன்னா அது ஒரு துறை சார்ந்த சொல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஓகே இந்த துறை அப்படின்ற மாதிரி புவியியல்லாம் அந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது புவியியல் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம அந்த தாட்டே போகும். ஓகேங்களா. அதனால் அந்த சொற்கள் பார்த்து அதற்கான பொருள் பார்க்கும்போது தொடர்ந்து ரிப்பீட்டடாக பார்க்கும்போது ஓகே இதுக்கு இதுதான் அப்படின்ற அந்த நினைப்பு நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா. என்ன சொல்கிறது, ஒரு இப்போ லைஃப்பில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களோட நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபோட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பொருத்தி பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் ஸ்பெஷல் மெட்டீரியல் ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் நோட்ஸு, அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வந்துடும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அறநூல்கள் பகுதியாகட்டும் இல்லை தமிழறிஞர்கள் பகுதியாகட்டும் இது எல்லாமே நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு
இந்த கொடுக்கக்கூடிய நம்மளுடைய நோட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் கண்டென்ட், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். பர்டிகுலராக இப்போ ஊவே சாமிநாத ஐயர்னு எடுத்துக்கங்க, தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பிடிஎஃப்ல எல்லா இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் நம்ம கொடுத்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சார்ந்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் அவர் சார்ந்து கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஷினும் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அந்த இதை நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓகே இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர்ன்ட்டு அங்கேயே உங்களால் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் நம்ம மார்க்கை லூஸ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. 100% நம்ம எத்தனை கேள்விகள் கேட்டாலும் உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒரு எளிமையான பகுதியாக அதை நம்ம மாற்றிடுவோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். அதுதான் நம்ம ஸ்பெஷல் நோட்ஸ் பிடிஎஃப்னு சொல்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஆத்தர். ஓகேங்களா? கா வெங்கடேசன் ஆகட்டும், பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து லக்ஷ்மிகாந்தன் புக் ஆகட்டும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதற்கு முன்னாடி புத்தகத்தில் இல்லாத கேள்வி வந்து ஏதாவது கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட பாயிண்ட்டு, அதற்கான நோட்ஸை வந்து நாங்கள் இது பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியே அவுட் சோர்ஸ் படிக்கும்போது அந்த லெசனுடைய அந்த முழு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கேள்விகள் அது புக்கில் இருக்கோ புக்கில் இல்லையோ எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு என்னன்றது தெரிய வந்துடும். அதனால தான் நாங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த கேள்விகளுக்கு ஓகே இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற அந்த எலிமினேஷன் மெத்தடுக்கு நம்மளால் போக முடியும். அதுக்கு நம்ம முதல்ல அந்த சப்ஜெக்டில் கான்செப்ட்ஸுலாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். A to Z ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வராது, சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் சிம்பிளிஃபை பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இருக்க விஷயத்தை எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ கலர்ஸில் வித்தியாசப்படுத்தி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். பட் இங்கே எக்ஸாமில் ஏதோ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் நீங்கள் யோசிக்கும் போதே தெரிஞ்சிடும் இது இந்த கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தது, இந்த இடத்துல இருந்தது, இந்த பேஜில் இருந்தது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி தான் பிடிஎஃப் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்கூல் புக் தான். ஓகேவா? ஸோ அதை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஸ்பெஷல் பிடிஎஃப் மட்டும் படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒன்று கிளாஸை பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்பெஷல் பிடிஎஃப் படிக்கலாம். இல்லை நான் ஸ்கூல் புக் பார்த்து படித்தாலே எனக்கு புரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கூல் புக்கை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெஷல் பிடிஎஃப் பார்க்கலாம். பட் எப்படி நீங்கள் பார்த்தாலுமே ஸ்பெஷல் பிடிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். அது போக எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸையும் நீங்க அதுலயே சேர்த்து படிக்கும்போது இன்னும் நல்லா அது மனசுல பதியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்கன்னு ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்கை படித்தாதான் அதோட அந்த கதையோட்டம், ஒரு லெசனோடைய கதையோட்டம் எப்படி அந்த ஸ்டோரி வந்து போய் முடியுது அப்படின்ட்டு ஃப்ரெஷருக்கு அப்போ தான் அந்த ஸ்கூல் புக்கை படித்தா தான் புரியும். ஸ்பெஷல் நோட்ஸில் இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஸ்கூல் புக்கில் கொடுக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஒரு பாதி வந்து தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காக கிரியேட் பண்ண புக்கு கிடையாது, அது ஸ்கூல் பசங்களுக்காக கிரியேட் பண்ண புக்கு. அந்த புக்கை வந்து நமக்கு சிலபஸாக கொடுத்ததுனால நம்ம அந்த புக்கை படிக்க போகிறோம். அப்போ நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? எதெல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, 10 லைன் இருக்கிறது 10 லைனு நமக்கு தேவையில்லை, அது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 லைனில் அந்த கண்டென்ட் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ அந்த 3 லைனுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் படிக்கும் போது அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது தெரியும் ஓகே இது இந்த விஷயம் அப்படின்ட்டு. இதுவே டோட்டலாக ஃப்ரெஷர், நான் இப்போ தான் உள்ளே வரேன் அப்படின்றவங்களுக்கு அந்த சிம்பிளிஃபை பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா ஸ்பெஷல் நோட்ஸில், அதை மட்டும் படித்தா அப்படின்னா இது எதுக்குடா வந்துச்சு அப்படின்ற அந்த குழப்பம் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கும் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம். ஸ்கூல் புக்கு உங்களுக்கு இருக்கும், ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கிளாஸ் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கா கிளாரிட்டி வந்துடும். அதற்கப்புறம் நீங்கள் அந்த ரிவிஷனுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் ஸ்கூல் புக் கண்டென்ட் சிம்பிளிஃபை பண்ணது ப்ளஸ் அந்த அவுட் சோர்ஸ் பாயிண்ட் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ பேஸ் வந்து 80% ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? அதில் மாற்றமே கிடையாது. ஸ்கூல் புக்கு தான் நம்ம 80% பிலீவ் பண்ணணும். இந்த 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை நமக்கு வாங்கி தரத்துக்குண்டான ஒரு இது. ஓகேங்களா? அந்த 80%ல் எல்லாருமே வந்து நின்றுவோம். ஓகேங்களா? ஒரு லைன் இருக்குன்னா அந்த 80% அப்படிங்கும்போது எல்லாருமே அந்த லைனில் மேக்ஸிமம் ரீச் ஆயிடுவாங்க. அங்கேருந்து அந்த 20% அந்த அவுட் சோர்ஸில் யார் வந்து எக்ஸஸாக வந்து அந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலை அப்படின்றது உறுதியாகும். அதனால் ஸ்கூல் புக்கு மொத்தமாக தேவையில்லை அப்படின்றது இல்லை, ஸ்கூல் புக்கு தான் பேஸ், அதுதான் ஃபவுண்டேஷன். அதை கம்பல்சரி நம்ம 100% நம்ம அதில் அச்சீவ் பண்ணிடணும். அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20%க்கு தான் அந்த அவுட் சோர்ஸை இப்படி நம்ம தரோம், நம்ம கொடுக்கக்கூடிய அவுட் சோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி நியூஸ் கட்டிங் வந்துடும். அதுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதுக்கும் வந்து ஸ்பெஷல் பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் 5 கவர்மெண்ட் ஸ்கீம், அது எதர் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம், ஏதோ ஒரு 5 கவர்மெண்ட் ஸ்கீம் ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்கள் படிச்சுட்டு. அதே மாதிரி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் நேம், அது எப்போ ஆரம்பிச்சாங்க, என்ன, அது மட்டும் கிடையாது. அதை பற்றின நல்லா விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கீமையே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்துருப்போம். அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு கதையை நம்ம படிக்கிறோம்னு வைங்க, அதோடைய வேர்லேருந்து நம்ம படிச்சுட்டோம்னு வைங்களேன், அது ஒரு கதையாக நமக்கு மைண்டில் பதிஞ்சிடும். ஏன்னா ஸ்கீம்ன்றது யாருக்கு கொடுக்குறாங்க? நமக்கு தான் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஒரு திட்டம் அப்படின்றது யாருக்காக கொண்டு வரப்படுது? மக்களான நமக்கு தான் கொண்டு வரப்படுது. நமக்கு கொண்டு வந்த திட்டத்தை நம்ம எதற்காக கொண்டு வந்தாங்க, நம்ம அந்த காரண காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், மனசுல இருந்து எப்பயுமே மறையாது, ஓகேங்களா. அந்த விஷயம் அப்படின்றது நமக்கு மனசில் பதிஞ்சிடும். அதனால தான் அவ்வளோ டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம். நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், உங்களுக்கு அந்தந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் வந்து எது முக்கியமோ அந்த முக்கியமான தகவல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு நோட்ஸாகவே, அதாவது நோட்ஸ் அப்படின்னா வந்து கையில் எழுதுறது இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான், ஓகேங்களா. ஸோ நம்ம கையில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் கிடையாது. எப்படி நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, புக்கே தான் இது, ஆனால் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9000க்கும் மேலான ஒரு தரமான கேள்விகள் எழுத போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ ஏனாதானான்ற கேள்விகள் எதுவுமே இருக்காது, எல்லாமே தரமான கேள்விகளாக இருக்கும். அந்த தரமான கேள்விகள் நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பில்டப் ஆகும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம கூட போகலாம், ஓகேங்களா. நான் ஒரு ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ்லாம் பண்ண விரும்பல. எடுத்தோடனே வந்து நீங்கள் எழுதும்போது 200க்கு 200 எடுத்துருவீங்க, இல்லை 199 எடுத்துருவீங்க, அப்போல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணவே மாட்டேன். 140 150 எடுக்கிறதுக்கே தவிடுதிங்கிற மாதிரி தான் இருக்கும், தப்பே கிடையாது, ஓகேங்களா. ஒரு தரமான கேள்வியில் 140 150 எடுத்தால் கூட பெரிய விஷயம். அப்போ தான் நம்மளுடைய தப்புன்றது நமக்கு தெரிய வரும். சும்மா வந்து ஒரு ஏப்பசாப்பியான கொஸ்டினில் 200 எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா? இந்த இடத்துல நம்ம சந்தோஷப்பட்டு என்ன ஆக போகுது, ஓகேங்களா. ஒரு டெஸ்ட்டில் நம்ம 200 அச்சீவ் பண்ணுறது சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது? எண்ட் ஆஃப் த டே அந்த வேலையை நம்ம வாங்கிட்டு வரணும்னா TNPSC எக்ஸாம் ஹாலில் அதை நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி கடினமான பயிற்சி அப்படின்றது இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து கப்படிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் யார் கூட பண்ணணும்? ஆஸ்திரேலியா கூட இங்கிலாந்து கூட பண்ணணும். உட்காந்து பங்களாதேஷ் கூடயும் ஆப்கானிஸ்தான் கூடயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் நம்ம ஜெயிச்சு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் மார்க் இந்த டெஸ்ட்டில் கம்மியானாலும் துளியும் வருத்தப்படாதீங்க, ஓகேங்களா. அது வந்து உங்களுடைய நல்லதுக்கு தான். அடுத்து நம்மளுடைய தவறு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த தேர்வுகளில் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம போகணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஜாப்பை நம்ம கையில் வாங்கி தரும், ஓகேங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200க்கு 200 எடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணணும். நாங்கள் 200க்கு 200 எடுக்க விடாமல் நாங்கள் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா எங்களோட கொஸ்டின் வந்து TNPSC பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு 170 கேள்வி 200 கேள்வி இருக்குது அப்படின்னா 170 கேள்விகள் நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்லேருந்து, நான் கொடுக்குற ஸ்கூல் புக், இந்த மாதிரி எல்லாத்துலேருந்து எடுப்போம். பட் 30 கேள்வி அப்படிங்கிறது யோசித்து நீங்கள், அதாவது படித்ததுலேருந்து யோசிக்கிறது, இல்லைனா வந்து கொஞ்சம் வெளியே வந்து படித்த புக்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து யோசிக்கிறது, இந்த மாதிரி தான் 30 கேள்விகள் செட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ எக்ஸாமில் நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் தெரியாமல் தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட்லையும் இருக்கும். நீங்கள் யோசிச்சு அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் என்ன வந்து யோசிச்சு எழுத போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் கொஸ்டின் வந்து செட் பண்ணுவோம். TNPSC ஸ்டாண்டர்ட்லேயே தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் TNPSC எக்ஸாமில் வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டினை பார்த்துட்டு ஷாக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நமக்கு ஷாக் ஆச்சுனாவே மைண்டு பிளாங்க் ஆயிரும். தெரிஞ்ச கேள்வி நம்ம வந்து தவறாக ஆன்சர் பண்ணுவோம். இன்னொன்று மறந்தும் போயிடும், இதுதான் நான் படித்தமான்றதே மறந்து போயிடும். ஏன் அப்படின்னா அந்த சடனாக வரக்கூடிய அந்த ஷாக், ஓகேங்களா. நிறைய பேர் வந்து லாஸ்ட் குரூப் 4ல் அனுபவிச்சிருப்பீங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஷாக் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஷாக்கை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அதே ஷாக்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், வாடா இந்த ஷாக்கெல்லாம் நான் 1000 டைம் பார்த்துட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடு வரும், ஓகேங்களா. ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும், அதான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காலையில் டெஸ்ட் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ PDF வந்து பார்த்தீங்கன்னா சேம் டே சண்டே ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு வரும். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி லிங்க் ஒன்று உங்களுக்கு அனுப்புவோம், ஓகேங்களா. அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படின்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய், அதாவது இப்போ பெரும்பாலும் வந்து எல்லாத்தாலையுமே அதே ஞாயிற்றுக்கிழமை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு டைம் கிடைக்கும், சில பேருக்கு டைம் கிடைக்காம போகும். சண்டேல கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் கொஸ்டின்
கொடுத்துருவோம், ஈவினிங் ஆன்சர் கீ பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ அதில் பிரச்சனை, நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு சண்டே வந்துடும். ஆனால் நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு இன்னொரு 2 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஈவன் சண்டே முடியலாம், மண்டே எழுதலாம், மண்டே முடியலாம், செவ்வாய்க்கிழமை கூட எழுதலாம். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை மதியத்துக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய மார்க்கை வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து உங்களுக்கான அந்த ரேங்க் ரிப்போர்ட் அப்படின்றது வரும். இந்த ரேங்க் ரிப்போர்ட் அப்படின்றது வெறும் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு அதை ஸ்கோர் அப்படின்றது வெறும் நம்பர் கிடையாது, நம்மளுடைய உழைப்புக்கான கண்ணாடி. ஓகேங்களா? உங்கள் உழைப்பை நீங்கள் கண்ணில் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்தா தான் வந்து ஓகே, மற்றவங்க கூட வந்து எந்த லெவலில் நம்ம இருக்கணும்னு தெரிஞ்சதுனால தான் எதையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணணும். ஓகேவா? ஈவன் அந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக இருந்தோம்னாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 100 பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க, என் பேர் 200ஆவது வருதுனாலும் நான் கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. என்னுடைய நிலை இன்னைக்கு 200ஆவது, நான் காலத்துக்கும் அந்த 200ஆவது பொசிஷன்லேயே இருக்க மாட்டேன். அப்போ அந்த 200ஆவது பொசிஷன்லேருந்து நான் மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? உழைப்பை போடணும். அப்போ அந்த பொசிஷனில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுனா தான் அதற்கான உழைப்பை போட்டு நான் மேலே வருவேன். நான் அந்த பொசிஷனில் இருக்குன்றதே நான் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த 200 இல்லை, 200க்கு கீழே தான் நம்ம போகும். அதனால் எந்த நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வாழ்க்கையிலே ஆகட்டும், இந்த மாதிரி பயிற்சி தேர்வுகளே ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றது நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ அடுத்தவங்க வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாம போட்டி போடுறதை விட உங்களுக்கு நீங்களே வந்து வின் பண்ணிட்டு போங்க. இப்போ வந்து நீங்கள் 170 140 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டெஸ்ட்டில் 141 எடுத்தாலே நீங்கள் வந்து வின்னர் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க், அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க், இந்த மாதிரி அதிகப்படுத்திட்டே வாங்க. ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் பீட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. ஓகேவா? ஒவ்வொரு டைமும் உங்களை பீட் பண்ணிட்டு மேலே வாங்க. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க டெலிகிராம் சேனலில் தான் ரன் ஆகும், வாட்ஸ்அப்பில் ரன் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் எங்களுக்கு இந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெலிகிராம் நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். முழுக்க நம்மளுடைய கன்வர்சேஷன் அப்படின்றதே வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது டெலிகிராமில் தான் இருக்கும். இங்கே வாட்ஸ்அப் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. வாட்ஸ்அப்புக்கும் நம்மளுடைய பேட்சுக்கும் 0 கனெக்ஷன். ஓகேங்களா? முழுக்க டெலிகிராம் தான். ஸோ உங்களை எப்படி வந்து அனுப்பணும் அந்த இதெல்லாமே பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். எந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்தாலுமே நீங்கள் வந்து டெலிகிராம்லேயே பண்ணுங்கள். ஓகே? ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ண வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராமில் மட்டும்தான் வரும். நம்ம பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் முதல்ல சொன்னதே தான். மேக்ஸில் டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு வந்து பைலிங்குவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் மேக்ஸ் கொஸ்டினாக பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா 40 ஸ்கெடியூல் டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ நான் நேற்றே ஸ்கெடியூல் வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ 34 ஸ்கெடியூல் டெஸ்ட் இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 40 டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ரிவிஷன் டெஸ்ட் அதுக்குள்ளேயே எழுதுவீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு 5வது டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். அந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் 27 முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் தான். அது வந்து யூனிட் வைஸ், சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் எழுதினாலும் சரி, ஃபுல் மாடலாக எழுதினாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே OMR ஷீட்டில் தான் எழுதுவீங்க. OMR ஷீட்டை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்லேயே. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 50 ஷீட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதில் தான் எழுதணும். அதே மாதிரி டிக் பண்ணுறது, புள்ளி வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் நாங்கள் வந்து வினா தொகுப்பு எண் கொடுத்துருவோம். புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் கொடுத்துருவோம். எப்படி வந்து TNPSC Group 4ல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி 4 நம்பர் நான் கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதில் அந்த OMR ஷீட்டில் 4 நம்பரை வந்து நீங்கள் எழுதி ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றையுமே எப்படி வந்து எக்ஸாமில் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷேட் பண்ணி தான் எழுதணும். அதே மாதிரி எழுதிட்டு தான் நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். சும்மா டிக் அடிக்கிறது, இல்லைனா OMRல எழுதாமல் ஒரு ஷீட்டில் ABCDன்னு எழுதுறது, இல்லைனா PDF பார்த்து PDFலேயே அப்படியே மார்க் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. OMR ஷீட்டில் மட்டுமே தான் எழுதணும். அப்போ தான் OMRல பண்ணக்கூடிய சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாமே நீங்கள் இப்போ பண்ணால் பிரச்சனை கிடையாது, அது எக்ஸாமில் பண்ணால் பெரிய பிரச்சனை. அது மார்க் லெஸ் ஆனாலும் சரி, இல்லை அந்த OMRே செல்லாமல் போனாலும் சரி, அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அப்போ என்ன பண்ணணும்? சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே, சின்ன அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருந்தாலுமே அதை இப்போ நீங்கள் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அந்த OMR ஷீட்டை பார்த்து வர பயமோ பதட்டமோ, இல்லை இதில் ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, அதில் ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி டெஸ்ட்டை 3 மணி நேரம் ஒட்டுக்கா உட்காந்து தான் எழுதணும். ஓகே? எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி 3 மணி நேரம் ஒட்டுக்கா உட்காந்து தான் எழுதணும். நான் வந்து இப்போ தமிழ் எழுதிக்கிறேன், கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது தமிழ் எழுதிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு மேக்ஸ் போட்டுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்து GS எழுதிக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கடைசி
வரைக்கும் உங்களுக்கு வரவே வராது. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அது எப்போ வேணா இருக்கட்டும், மிட் நைட்டாக இருக்கட்டும், விடிகாத்தால இருக்கட்டும், இல்லை பகல்லையா இருக்கட்டும், எந்த டைமில் உங்களுக்கு 3 மணி நேரம் கிடைக்குதோ அந்த 3 மணி நேரத்தில் உட்காந்து நீங்கள் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் மார்க் என்ட்ரி லிங்க்ல அப்டேட் பண்ணும்போது அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் எழுதுனீங்க, அதில் எவ்வளோ கரெக்டாச்சு அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்காந்து எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? இங்கே உட்காந்து எழுதலாம், பட் அது எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுங்க, 3 மணி நேரத்தில் எவ்வளோ கொஸ்டின் எழுதுனீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மீதி கொஸ்டினை ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது போக போக தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் எழுதுன்னு தாராளமாக எழுதுங்க. அதுக்கப்புறம் போக 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 5 நிமிஷம் கம்மி பண்ணாலுமே இன்னும் எத்தனை ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் கம்மி பண்ணுங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறத நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க்ல அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். அது எல்லாமே நம்ம பேட்ச்க்குள்ளே சொல்லுவோம், எப்படி அப்படிங்கிறது, எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவோம். இப்போதைக்கு சொல்கிறேன், அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் நினச்சா மட்டுமே தான் கொண்டு வர முடியும். ஓகே? ஏன்னா நாங்கள் உங்கள் பக்கத்தில் கிடையாது. செக் பண்ணிவிட்டு 3 மணி நேரத்தில் பேப்பரை வாங்குறதுக்கோ, 3 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்க செக் பண்ணுறதுக்கோ நாங்கள் உங்கள் பக்கத்தில் கிடையாது. இருந்தாலுமே நீங்கள் தான் அதை வந்து பார்த்துக்கணும். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு நம்ம ஒரு செயல் எடுத்தோம்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃப்லைனே போகிறீங்கனாலும் அங்கேயும் நம்மளுடைய வின்னுக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். செல்ஃப் டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா எவ்வளவு தங்கமான குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுனாலும் வீண். ஓகேங்களா? நம்மளால் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அதுக்கு பக்காவாக அடாப்ட் ஆகணும். உண்மையாக அந்த விஷயத்துக்கு நம்மளால் வந்து உண்மையாக அர்ப்பணிக்கணும். ஓகேங்களா? அந்த உண்மை தான் நமக்கு அந்த வெற்றியை தேடித்தரும். இன்னொன்று, அந்த 3 மணி நேரம் அப்படின்றது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் தான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் வைக்கிறாங்க. 3 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷரில் தான் நம்ம நிறைய கேள்வி தப்பு பண்ணுறோம். ஓகேவா? அந்த தப்பை நம்ம இங்கே அந்த ப்ரெஷரை நம்ம தலையில் போட்டுட்டு நம்ம எழுதும்போது தப்பு பண்ணோம் அப்படின்னா திருத்தறதுக்கு முதல் தேர்வில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா திருத்தறதுக்கு இன்னும் 39 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும். 2வது தேர்வில் தப்பு பண்ணீங்கன்னா திருத்தறதுக்கு 38 தேர்வுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு 40 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு வருடம் கழிச்சு கிடைக்கும். பல பேர்த்துக்கு இதுதான் கடைசி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அது கிடைக்காமையே போயிடும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதற்கான சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கு. அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், கிடைக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாம் நம்மளுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுன்றது தான் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, அதற்கு முழு முயற்சி எடுத்து அதில் நம்ம மேலே ஏறி வரணும். ஓகேங்களா? அது உங்கள் கையில் இருக்குது, நிச்சயம் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ 9000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் தான் சென்ட் பண்ணுவோம், பிடிஎஃபாக வரும். ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் ஜிஎஸ்க்கு பிடிஎஃபாக வரும், தமிழுக்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷன் ஸ்டாப் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட்டு, இடையில இருக்கக்கூடிய அந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லா டெஸ்ட்டு கொஸ்டின் ஆகட்டும், ஆன்சர் கீ பிடிஎஃப் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வரும். ஓகேவா? அடுத்து 6th to 12th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பொது தமிழ் இருக்கு இல்லையா, என்னென்ன கவர் ஆகும்னா நியூ புக் கவர் ஆகும், ஓல்டு புக் கவர் ஆகும், அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே கவர் ஆகும். இதுக்கான கிளாஸஸும் இருக்கும். இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. ஜிஎஸ் ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா 6th to 12th கவர் ஆகக்கூடிய சிலபஸ் பேஸ்டு டாபிக் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? சிலபஸ் பேஸ்டு அப்படின்றது உங்களுக்கு டைரக்ட் சிலபஸ் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இன்டைரக்ட் சிலபஸும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த இன்டைரக்ட் சிலபஸ் பார்க்கும்போது பல பேருக்கு டவுட் வரும், சிலபஸில் இந்த லெசனே இல்லையே, ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க, இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான், ஓகேங்களா, 100%க்கு 200% அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த லெசனாமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். சந்தேகப்பட வேணாம், இது நமக்கு தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்களா, நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களா, அப்படிலாம் கிடையாது. கொடுக்குறது எல்லாமே உங்களுடைய தேவைக்கு தான் தரோம். அதை நிச்சயமாக படித்து தான் ஆகணும். இன்டைரக்டாக கொஷின்ஸ் கேட்கும்போது அப்போ தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே நம்ம அதை சந்தேகப்பட்டுட்டு இது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம வந்து வேணாம் அப்படின்ட்டு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போனோம்னு வைங்க, வேணாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கு அதுலேருந்து ஒரு கேள்வி வரும்போது நமக்கு வந்து அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வரும். 1 மார்க்கில் வேலை போச்சுனாலும் அதற்கான வழி என்னன்றது விட்டவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் இது தேவையில்லை அப்படின்ட்டு எதையும் இக்னோர் பண்ணாதீங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வேலை கிடைக்காம நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இது சொல்கிறது, அந்த 1 மார்க்காக இருந்தாலும் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த 1 மார்க் தானே அப்படின்னு அசால்ட்டாக எதையுமே நினைக்காதீங்க. ஓகேவா? எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத எதையுமே நாங்கள் சென்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தேவை
இருக்க எதையுமே சென்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். எந்தெந்த டைமில் என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து ஃபுல்லாக உங்களை வந்து படிக்க வச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே இது வரல அது வரல, இங்கே இதை படிக்க சொன்னாங்க, அங்கே அதை படிக்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த டைமில் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ எங்களோட ஃபுல்லாக சப்போர்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷம் வேலை வாங்கணும், அதுக்கான ஃபுல் சப்போர்ட் எங்கள் சைடு இருந்து இருக்கும். நீங்கள் படிக்கிறது மட்டும் தான், நாங்கள் என்ன கொடுக்குறோமோ ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி தவறுகள் இருந்ததுன்னா அடுத்தடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் எப்பயும் மறந்துடாதீங்க, கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 டாபிக் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் 190 மாடல் இருக்குது. எல்லா மாடலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் இருக்கக்கூடிய எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி கொடுத்துருவேன். அது 3 மணி நேரம் ஆகட்டும், 4 மணி நேரம் ஆகட்டும், அந்த வீடியோ எவ்வளோ மணி நேரம் வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மாடல் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கணும். ஓகேவா? அடுத்து பொதுத்தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக், அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அவுட் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். பொதுத்தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஃபுல்லாக இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுன்னா என்ன ஆகும், 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்பெஷல் நோட்ஸ் வந்துடும், 5 கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துடும். அது வந்து தமிழ்நாடு ஆகட்டும் இல்லைன்னா மத்திய அரசாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். OMR டெஸ்ட்டு கொஸ்டின் வந்துடும், ஆன்சர் கீ PDF கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு. ஏன் அந்த 9 மணி அப்படின்னா அதுதான் டிஎன்பிஎஸ்சியில் ரியல் எக்ஸாமில் நமக்கு அந்த எக்ஸாம் ஹவர்ஸ் ஓப்பன் ஆகிற டைம். அதனால தான் அந்த 9 மணி அப்படின்றது நம்ம ஷார்ப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 9 மணிக்கு நீங்கள் கொஸ்டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா 12 மணிக்கு கொஸ்டினை முடித்து கையில் வைக்கணும். ஓகேங்களா? ஸ்கெடியூல் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே கொஸ்டின் வந்துடும். எல்லாமே அப்ஜெக்டிவ் தான். இந்த ஜிஎஸ்ல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற விஷயமும் இன்க்ளூடட். பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின், ஜிஎஸ்ல 75 கொஸ்டின். சேம் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் இது டே 1ல இருந்தே இருக்கும். ஓகேங்களா? ஒரு 10 ஸ்கெடியூல் வந்து நீங்கள் எழுத போகிற அந்த 40 டெஸ்ட்டுமே 200 கேள்வி தான் எழுதுவீங்க. ஓகேவா? யூனிட் வைஸில் இது கம்மியாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறதால அது கம்மியாலாம் கேட்க மாட்டோம். இங்கே எழுத போகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கேள்விகள் கம்பல்சரி. அந்த 200 கேள்விகளில் பொதுத்தமிழ் 100 இருக்கும், மேக்ஸில் 25 இருக்கும், ஜிஎஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடட். ஓகேவா? அதில் உங்களுக்கு 75 கேள்விகள் இருக்கும். அது வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்கெடியூலில் என்ன டாபிக் கொடுக்குறோமோ அந்தந்த டாபிக் தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் ஃபுல்லாகவே 200 கேள்விகள் தான் எல்லா டெஸ்ட்டுமே எழுதுவீங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 சஸ்பென்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சஸ்பென்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மள கொடுத்து வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா வந்து நாங்கள் நோட்ஸே கொடுக்காம சடனாக ஒரு கொஷினை வந்து எங்கேருந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்றது நாங்களே யோசிச்சு ஓகே இது கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்களே நினச்சி கொடுப்போம். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் குரூப் 4ல அனுபவித்த விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துக்கணுன்றதுனால தான் இந்த சஸ்பென்ஸ் கொஸ்டின்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சஸ்பென்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு இதை பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் நாலேஜ் உலக அறிவுன்ட்டு இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் யோசித்து அந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தப்பாக போச்சுன்னா ஒன்றும் தலை யாரும் செய்ய போகிறதில்ல. ஈவினிங்கே அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரும், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? தெரிஞ்சால் அதற்கான மார்க், தெரியல அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock வந்துடும். சேம் டே சண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி லிங்க் 6 மணிக்கு நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் என்ட்ரி பண்ணி அனுப்பிச்சுட்டிங்கன்னா ரேங்க் ரிப்போர்ட் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துடும். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கு தான் உங்களுக்கு வரும். எவ்ரி ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் PDF, அவுட் சோர்ஸ், கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDF வந்து உங்களுடைய ப்ராக்டிஸுக்கு நம்ம கொடுத்துருவோம். பொதுத்தமிழ் 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ் 11th 12th ஸ்கூல் புக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுபோக வந்து அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் கண்டென்ட்டும் உங்களுக்கு PDF-ஆக வந்துடும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 6th to 12th புக்கு, அந்த ஸ்கூல் புக்கு PDF, அவுட் சோர்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் PDF இதெல்லாமே மெட்டீரியல்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம சொன்ன அந்த ஸ்பெஷல் PDF ப்ளஸ் அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதுவும் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வரும். மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் தான் வரும். நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம யாருக்கும் வீட்டுக்கு கொரியர் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் PDF-ஆக வரும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பேட்சில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்சுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சுக்காக டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நமக்கு காமனாக யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமன் யூடியூப் டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருப்போம். அதற்கும் பேட்ச் டெலிகிராம் சேனலுக்கு சம்மந்தம் கிடையாது. பேட்சுக்குன்னு செப்பரேட் டெலிகிராம் சேனல் இருக்கும், 2 டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த 2 டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 9 நீங்கள் February 8 வரைக்கும் அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா? February 8 அட்மிஷன் க்ளோஸ் ஆனையும் February 9 பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்.
9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேட்சுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு உங்களுடைய மொபைலுக்கு வரும். கிளிக் பண்ணி உங்களுடைய டெலிகிராம் நம்பருக்கு வரும். வாட்ஸ்அப்பில் இல்லை, உங்களுடைய டெலிகிராம் நம்பருக்கு வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. காலையில் 9 மணிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கிளாஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லிங்க் அப்படின்ட்டு ஒரு டெலிகிராம் சேனலில் வரும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேட்ச்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். அதில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வரும். டே பை டே டார்கெட் நம்ம சொன்னது தான். ஓகேங்களா, ஸ்டடி டார்கெட் வந்துடும். ஸ்கெடியூல் டெஸ்ட் வந்து ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாமே சொன்னது தான். ஃபுல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய லைவ் டெஸ்ட் வரும். நம்ம 40 டெஸ்ட்டு சொன்னோம்னா அந்த 40 டெஸ்ட்டோட முடியாது. இந்த 40 டெஸ்ட்டும் OMR டெஸ்ட். அதை தாண்டி வரக்கூடிய டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு இல்லை மற்றபடி குவிஸாக கொடுக்குறது இந்த மாதிரி வந்து வகையில் போகும். ஓகேவா, நிறைய தேர்வுகள் இருக்குது. OMR தேர்வுகள் அப்படின்றது அந்த 40 தேர்வுகள். ஸ்கெடியூல் டெஸ்ட்லாம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது, ஏன்னா யூனிட் வைஸ் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஃபுல்லாக எல்லா மெட்டீரியல் கொடுத்துருவோம். நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் எங்களுக்கும் டச் இருக்காதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. குவிஸாக கொடுப்போம், லைவ் டெஸ்ட் கொடுப்போம், ஒரு டாப்பிக்காக டெஸ்ட் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ரிப்பீட்டடாக டெஸ்ட் கொடுக்குறது, ரிவிஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரிவிஷன்னா நம்ம படிக்கிறோம் அவங்க விட்டுருவாங்க அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ரிவிஷன் டைம்லையும் எப்படி வந்து அதை ரிவிஷன் பண்ணலாம், எப்படி ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம், குவிஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கைடன்ஸ் டே 1ல் இருந்து நீங்கள் வேலை வாங்குற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது சப்போர்ட் அப்படின்றது நிச்சயம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் எங்களை நம்பி வந்திருக்கீங்க. ஓகேவா. ஸோ வெறுமனே ஒரு 1000 ரூபா பணம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. ஸோ அதற்கு வந்து எங்களுக்கு கடமை இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இருக்குது. அதை வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் 100% எடுத்துக்கிட்டு நாங்கள் செயல்படுத்துவோம். எங்களுடைய கையை பிடிச்சிட்டு கூட வாங்க. நாங்கள் கேட்குறது இது மட்டும்தான். ஓகேங்களா. நம்மளுடைய எல்லா பசங்ககிட்டையும் நம்ம சொல்கிறது தான், எங்களோட கையை பிடிச்சிட்டு கூட வாங்க. எப்படியாவது நாங்கள் உங்களை அந்த வெற்றியோடைய வாசலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எந்த மாதிரி எலிமினேஷன் பண்ணுறது, எந்த மாதிரி இன்கேஸ் நம்ம சுத்தமாகவே ஆன்சர் தெரியல அப்படின்னா சுத்தமாக தெரியாத கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கடைசியில் நம்ம சொல்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கடைசியாக ஸோ வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது நம்ம போகக்கூடிய நிலை. முடிஞ்ச அளவுக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் 100% நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பேட்சுக்கு செப்பரேட் டெலிகிராம் குரூப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அதனால தான் அந்த 3 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொன்னது. ஸோ நீங்கள் 3 மணி நேரம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ரிப்போர்ட்லேயே வந்து நம்ம அலர்ட் பண்ணியிருப்போம். ஒரு காலமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் எக்ஸாம் முடிச்சிங்களா இல்லை லேட்டாக அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம். லேட் அப்படின்னா உங்களுடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம். எதுக்கு அப்படின்னா அது ஒரு வார்னிங் சைன். லேட்டாக முடிச்சிருங்க, மார்க் நீங்கள் 199 கூட எடுங்க, ஆனால் லேட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு வார்னிங் சைனாக இருக்கும்போது தான் அதன் மேலேயே நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது கவனம் அப்படின்றது ஏற்படும். ஓகேங்களா. இல்லைனா வெறுமனே மார்க் மேலே மட்டும் கவனம் ஏற்பட்டு பிரோஜனம் கிடையாது. நம்ம நல்லா 200 கேள்விக்கும் தரவாக போய் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறோம். ஆனால் எக்ஸாம் என்னால் 3 மணி நேரத்தில் முடிக்க முடியாது, நான் ஒரு 3.5 மணி நேரத்தை முடிக்கிற அளவுக்கு தான் நான் வந்து நான் தயார்படுத்திருக்கேன் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இப்போ 20 கொஷின் போடுறீங்கன்னு நீங்கள் உங்களுடைய மார்க்லேருந்து அந்த 20 கொஷினை கழிச்சிருங்க. இப்போ அந்த 20 கொஷின் போச்சுன்னா என்னாகும், வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகேங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு நாளில் வராது, ஆனால் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணும்போது வராமல் போகாது. ஓகேவா. உங்களுக்கு OMR ஷீட்லேயே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தவறுகள் எப்படி தவறு பண்ணியிருந்தீங்க, ஏதாவது அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குனே நாங்கள் காலம் கொடுத்துருப்போம். ஓகேவா. அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதிலையும் கொடுத்துருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வரும். ஓகேங்களா. சார் இப்படி இது பண்ணுறதா எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அந்த டைமில் வரும். இப்போதைக்கு அந்த 27 ஸ்கெடியூல் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிலபஸ் வைஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டடாக படிக்கிறதுக்கான டைம் தான். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுற டைமில் இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது எதற்காக நம்ம சொல்கிறோம், இந்த விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது பேட்சில். அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டும் கிடையாது, இது ஒரு டெஸ்ட் பேட்ச். வாரத்துக்கு ஒரு டைம் டெஸ்ட் கொஸ்டின் கொடுப்பாங்க, நம்ம அட்டன் பண்ணால் நமக்கு அவங்களுக்கு உண்டான அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா. அதோட இவங்களுக்கும் நமக்கு உண்டான பாண்டிங் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் பசங்க. ஓகேங்களா. உங்களை வேலை வாங்க வைக்கிறது அப்படின்றது எங்களுடைய வேலை. அதற்கு எங்களுடைய முழு முயற்சி அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் தான் இது கடைசியில் வரும். அதை தான் நாங்கள் சொல்கிறது. ஒரு ட்ரைனிங் பேட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக வெறுமனே டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது, உங்களை ட்ரைன் பண்ணுறதுக்கான பேட்ச் தான் இது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டிஸ்கஷன் அப்பப்போ கொடுப்போம். ஓகேவா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக இன்னைக்கு வந்து லைவ் அப்படின்னு காலையில் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து லைவ் இருக்கும். ஸோ அந்த லைவ்ல நிறையா வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து உங்கள் சைடு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை காமன் மிஸ்டேக் இருக்கா, படிக்க முடியலையா, எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி உங்ககிட்ட கேள்விகள் கேட்டு அதுக்கான பதிலையும் நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ லைவ் டிஸ்கஷனும் அப்பப்போ நாங்கள் கொடுப்போம். ஸோ மார்னிங் வந்து அந்த லைவ் எப்போ இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நைட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல நீங்கள் சோர்வு அடைய விடாத அளவுக்கு நாங்கள் கண்டினியூஸாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து ஸ்டிக் டு த பிளான் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்னது. அந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது தெரியுதா இல்லை கொஞ்சம் ஜூம் பண்ணலாமா? ஜூம் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேட்ச் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். குரூப் 4 2026க்காக. அந்த 2 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெற்றிகொண்டான் பேட்ச், இன்னொன்று இலக்கை நோக்கி. ஓகேங்களா, இந்த 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கி டே 1 ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்க, நாளைக்கு டே 2 ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆச்சு? 5 மணி நேரம். அந்த உங்களுடைய அப்டேட் நீங்கள் கொடுக்க எத்தனை மணி நேரம் நான் படித்தேன், இன்றைக்கி நான் படித்தேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்க அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லீடர் போர்டு. நம்ம கேமெல்லாம் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் விளையாடும் போது நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு லீடர் போர்டு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் லீடர் போர்டு. ஒரு 25 டாப் 25 பேர் பேட்சில் இருக்கக்கூடிய 100கணக்கான ஆட்களில் டாப் 25 பேர் அப்படின்றது இது ஒரு போட்டிக்காக தான். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேமாக ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நமக்கு அதன் மேலே ஒரு ஆர்வம் வரும், நம்ம அந்த போட்டியில் வந்து முதல் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இது அட்டெண்டன்ஸ்க்காக நம்ம கொண்டு வந்திருக்க விஷயம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 நாள் நீங்கள் வந்து படிக்கலை மீன்ஸ் வந்து அதை அப்டேட் பண்ணலை, நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் கொடுப்போம். அந்த அட்டெண்டன்ஸ் அப்படின்றது ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் 5 நாள் தொடர்ந்து நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்போ வந்து ஓகே இவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனால் படிக்காமல் இருக்காங்க நம்ம பசங்க அப்படின்ட்டு எங்கள் சைட்லேருந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஏன் படிக்கலை அப்படின்ற அந்த கேள்வி நிச்சயம் இருக்கும். ஏதோ வந்தோம் 1000 ரூபா கொடுத்தோம் படிக்கிறோம், படிக்காமல் போனால் நம்ம கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற அந்த நினைப்பில் இருக்காதிங்க. ஸோ அதனால தான் இந்த சிஸ்டத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ யார் எத்தனை மணி நேரம் படிக்கிறாங்க, எத்தனை நாள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இத்தனை நாள் படித்தாங்க, ஒரு மினிமம் ஸ்லாட் ஒரு 7 நாள், மாதத்தில் 7 நாள் படித்தாங்கன்னா அவங்க ஒரு பிகினர் தான். மாதத்தில் 31 நாள் 7 நாள் தான் உங்களால் படிக்க முடியுதுன்னா நீங்கள் ஒரு பிகினராக தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போடணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒரு அலாரம் கொடுக்குற மாதிரி தான், ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்குற மாதிரி தான். அதற்காக தான் இந்த முயற்சி எல்லாமே. ஓகே, ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வேக்கப் சேலஞ்ச் இருக்கும். ஓகேங்களா, ஒரு வேக்கப் சேலஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேள்வி, ஒரு மோட்டிவேஷன், சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேள்வி. இந்த கேள்வி அப்படின்றது நம்ம முழுக்க வந்து பாடத்தோட இதாகவே இருக்கும், சிலபஸோட அப்படிலாம் கிடையாது. எந்த கேள்வியாகவும் இருக்கும். ஒரு ஜென்ரல் நாலேஜாக கூட கொஸ்டின் இருக்கும், காமெடியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், இல்லை சீரியஸாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் பாடத்துலேருந்தே கூட இருக்கும், எப்படி ஆனால் இருக்கும். ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்களா. ஒரு கேள்வி வந்து எப்பயுமே பாடத்துலேருந்து வந்துச்சுன்னீங்களேன், நமக்கு வந்து இது எப்பட்றா அப்படின்ற காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த இது வந்து வரும். இதுவே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு கேள்வியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டக்குன்னு இதுக்கு ஆன்சர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்க கலக்கம் அப்படின்றது நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் புத்துணர்ச்சியோட படிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் அந்த விஷயத்தை நம்ம அந்த 4 AM டெய்லி காலையில் 4 மணிக்கு அந்த வேக்கப் சேலஞ்சுன்றது கொண்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ஸ்கெடியூல், 2வது ஸ்கெடியூல், 3வது ஸ்கெடியூல், 4வது ஸ்கெடியூல், இதெல்லாம் ஸ்கெடியூல் போர்ஷன். 5வது ஸ்கெடியூல் அப்படின்றது முதல் 4 ஸ்கெடியூலுக்கான ரிவிஷன். அந்த ரிவிஷன் அப்படின்றது தான் நம்ம டார்கெட்னு வச்சுருக்கோம். ஸோ 4 ஸ்கெடியூலும் சேர்ந்து ஒரு டார்கெட்டில் முடிக்கிறீங்க, அதோட அந்த 4 போர்ஷனையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி டார்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகொண்டான் பேட்ச். ஒரு நிமிஷம், இது நம்ம வெற்றிகொண்டான் பேட்ச். இதில் வந்து பாருங்கள் 6வது ஸ்கெடியூலேருந்து 12வது ஸ்கெடியூல் வரைக்கும் இதுதான். இவங்க தான் மாதவி அப்படின்ற ஸ்டூடெண்ட் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்ற ஸ்டூடெண்ட். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிரமிளா அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க அச்சீவ் பண்ண இதிலே பாருங்கள் யாருமே அந்த 200ன்ற அந்த மார்க் அப்புக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து முயற்சி ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள் இந்த லக்ஷ்மி வி அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, திருவள்ளூர். இவங்க பாருங்கள் 184, 152, 185, 192, 187, 188, 193 அவங்களுடைய முயற்சியை பாருங்க. ஸோ அந்த டெய்லி அட்டண்டன்ஸ் அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ அந்த தொடர்ந்து முயற்சி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதற்கான ரிசல்ட் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். ஓகேவா, பாருங்கள் 7th ஸ்கெடியூலில் 152 தான்.
அதுக்கப்புறம் இந்த தொடர் முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த 12th ஸ்கெடியூல் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸே வந்திருப்பாங்க. இது எதற்கு அப்படின்னா உங்களை தொடர்ந்து அந்த உங்களை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது நம்ம சைட்லேருந்து உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ஷீல்டு வந்து நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? உங்கள் கைக்கு வந்து அந்த ஷீல்டு சேரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம். நம்ம வீட்டுக்கே நாங்கள் வந்து அனுப்பி விட்ருவோங்க. அட்ரஸ் வாங்கி உங்களோட வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம். நீங்களே ரீச் பண்ணிக்கலாம், இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து எதற்கு அப்படின்னா நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து ஓகே இதை நம்ம திருப்பி வாங்கணும். இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்பயுமே நம்ம ஒரு பிளேஸில் இருக்கோம், ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம், செகண்ட் பிளேஸில் இருக்கோம், தேர்ட் பிளேஸில் இருக்கும். நம்ம அந்த வெற்றியாளர் அப்படின்ற இடத்துலேருந்து கீழே வரதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. யாருமே வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து அதை அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பயுமே ஒரு பணம் சம்பாதிக்கிறவன் எனக்கு வேணாம், பணம் வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் வித்துறேன், நான் வந்து நாளைக்கு போய் தட்டெடுத்து 4 வீதிக்கு பிச்சை எடுத்துகிட்டு வரேன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறவன் திருப்பி அந்த நிலையை தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பான். வெற்றி அடைகிறவன் திரும்பி அந்த வெற்றியாளர் அப்படின்ற இடத்த தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இது ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கான முயற்சியை நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்க. ஓகேவா? அதற்காக தான் இது ஒரு உங்களுடைய ஊக்கப்படுத்துகிற விதமாக நம்ம கொடுக்குற விஷயம். ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் டார்கெட் அச்சீவர் அப்படின்ற அவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த ஸ்கெடியூல் டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்கெடியூல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். ஸோ பேட்சோட ஃபீஸ் 1000 rupees நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. அட்மிஷன் வந்து இன்னைக்கு February 3 ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் இருக்குங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் வந்து வர திங்கட்கிழமை February 9 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பேட்ச் எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா December 20, 2026. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் அன்னைக்கு Group 4 எக்ஸாமோட இந்த பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. நேம், அக்கௌண்ட் டைப், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் பிரான்ச், இது எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், ஃபோன் பேங்கிங் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க்லேயே போய் டெபாசிட் பண்ணலாம், நெஃப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி பே பண்ணணுமோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறோம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் காமன் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் வந்து ஜிபே பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்பர் போட்டு ஜிபே பண்ண வேணாம், ஸ்கேன் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா நம்பர் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணாங்கனாவே என்ன ஆகுனா லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணும்போது வந்து இல்லை இவங்களுக்கு லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு, அதனால நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு பிரச்சனை வரும். இதுவே இந்த ஸ்கேன் கோட் இருந்துச்சுங்களா, அந்த ஸ்கேன் கோடை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்தாலும் அது வந்து இந்த லிமிட் எக்ஸீட் அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நம்பர் போட்டு ஜிபே பண்ணாதீங்க, இந்த கோடை ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஸ்கேன் இதை மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுரும். நீங்கள் வந்து அதில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம். ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா 9965556020 அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ டெலிகிராம் நம்பர் உங்களுக்கு வந்து காட்டலை அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பேமெண்ட் ரெசிப்ட், அதுக்கப்புறம் உங்களோட பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்னு போட்டு உங்களோட நேமு, எந்த ஊர், உங்களோட டெலிகிராம் நம்பர், இதை வந்து சென்ட் பண்ணி விடணும். இந்த 4 இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், தெளிவாக கவனிங்க. விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோடனே உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கவங்களாம் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே சர்ச் பண்ணுங்கள். வரல அப்படின்னா இந்த இடத்துல பென் சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அதாவது கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் கிடைக்கும். ஓகேவா? இந்த பாப்அப்பில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் அந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உமா டிஎன்பிஎஸ் இல்லை யூடிஎம் அகாடமி எப்படி போட்டாலும் சரி இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த இடத்துல நம்பர் வந்து 9965556020 அப்படிங்கிற நம்பரை வந்து டைப் பண்ணிட்டு கிரியேட் கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து சாட் பண்றதுக்கு ஓப்பன் பண்றோம் இல்லையா, அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். பாருங்க, அந்த இடத்துல நான் சொன்னதுதான் உமா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் வர்ற இடத்துல 9965556020 அப்படிங்கிற நம்பரை போட்டு கிரியேட் கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும்.
அதாவது கான்டாக்ட் இப்போ சேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேஜ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டில் போயிட்டு உங்களோட அந்த என்ன பேமெண்ட் ஸ்லிப் இருக்கு இல்லையா, அதை அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பேட்ச் நேமு, உங்கள் பேர், சிட்டி நேமு, அதுக்கப்புறம் உங்களோட டெலிகிராம் நம்பர், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் அனுப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். உடனே வரும்னு எதிர்பார்க்க வேணாம், ஏன்னா அடுத்தடுத்து எல்லாரும் சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நாளில் இப்போ இன்னைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஒன்று இன்னைக்கு நைட்டில் அடுத்த நாளில் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். வரலனாலும் கவலைப்பட வேணாம், கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பேட்சில் ஆட் ஆயிடுவீங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக வந்து எனக்கு இன்னும் வரல மேம் சார் அப்படின்னு நீங்கள் வந்து அடுத்தடுத்து மெசேஜ் போட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். நாங்கள் வந்து கீழே இருந்து ஆட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா. அப்போ கீழே இருந்து வரும்போது நீங்கள் மெசேஜ் மேலே போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே எங்களுக்கு அது காட்டியே இருக்காது, ஏன்னா நாங்கள் கீழே இருந்து வரும்போது அது மேலே இருக்கும். அப்போ நாங்கள் ஃபுல்லாக மறுபடியும் பண்ண நீங்கள் மறுபடியும் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு காட்டவே காட்டாது. அப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்க, கம்பல்சரியாக ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்கா அனுப்பிடுங்க. அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஓகேவா. ஸோ 1 day டைம் கொடுங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ஓகேவா. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மண்டே மார்னிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேட்சோட லிங்க் 2 வரும். 2லையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி டே பை டே பிளான் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ கம்பல்சரியாக என்ன பண்ணாதீங்க, மெசேஜ் மேலே மெசேஜ் போடாதீங்க, மேலே வந்துடும். மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணு. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ பேட்சில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ஒரு பேட்சுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தரவாக யோசிச்சுக்கணும். நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு என்ன சொல்கிறோம், உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் 100% இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா. என்ன சூழ்நிலைகள் சிரமங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எந்த அளவுக்கு உங்களை படிக்க விடாமல் அந்த சூழ்நிலைகள் செஞ்சாலும் அதெல்லாம் தாண்டி நான் ஜெயிச்சிருவேன். அப்போ வந்து எனக்கு அதை வந்து நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த இடம் நம்மளுடைய உமா TNPSC அதற்கான இடமா இருக்கும். ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் வேலை வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மேலே, இந்த உறுதியான மன உறுதின்றது எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவே முக்கியம். மன உறுதி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய தடங்கள் வரும்போது, ஏன்னா ஒன்ஸ் இதுக்காக நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு வந்து TNPSC படிக்கிறதுக்கு அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தான் வந்து இதாக ஆர்வமாக இருக்காங்க. அந்த ஆர்வம் அப்படின்றது நாட்கள் போக போக என்னன்னா எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலேயே வந்து எல்லாம் கழுந்துரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு உள்ளே பூந்துட்டோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணி சாதிச்சு காட்டிடணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சாதிச்சு காட்டிடணும். ஸோ இந்த மாதிரி விலகி போகிறது அப்படின்றது நம்மளுடைய வெற்றிக்கு உதவாது. உள்ளே வந்தீங்கன்னா ஜெயிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அதனால் சூழ்நிலைகளை மறந்துடுங்க. கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவனும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பான். இங்கே யாருமே வந்து வெற்றி அப்படின்றது யாருக்கும் சுலபமாக கிடைச்சிடாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. அப்போ நம்ம ஜெயிக்கணும்னாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா பஞ்சுமத்தை போட்டு நடந்து வாங்கப்பா உங்களுக்கு வேலை கொடுக்குறோங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருந்தா அப்படின்ட்டு கொடுக்காம இருந்தால் 15 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் படிக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற எல்லாருமே வேலை வாங்கிட்டு போயிடலாமே. 1000 பேருக்கு தான் கிடைக்குது. அதனால தான் அந்த பேட்சுடைய பேர் 1001 சொல்கிறோம். நீங்கள் அந்த வேலை வாங்கக்கூடிய 1001 நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வரணும், அதுதான் எங்களோட ஆசை. ஆனால் வேலை வாங்கக்கூடிய இது அப்படின்றது அந்த 1000 பேர் தான். ஒரு 6000 பேரா, அந்த 6000 பேர்த்துக்குள்ளே ஒரு ஆளாக நீங்கள் வேலை வாங்கிடணும் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோள். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடணுன்றதை பாருங்கள். ஏன்னா லட்சத்தில் கிடையாது, 1000ல் ஒருத்தராக நீங்கள் வரணும். அப்போ கஷ்டம் பட்டாகணும். கஷ்டப்பட்டால் தான் நம்ம நினச்சது கிடைக்கும். ஓகேவா. ரொம்ப எளிமையாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸு ஆகிருப்பாங்க. பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக தரவாக பார்த்துருங்க. ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கெடியூலையும் A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்துருங்க. தென் பேட்சில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னென்ன முக்கிய சிறப்பம்சங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் நீங்கள் இந்த PDF-ஐயும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் உள்ளே வாங்க. உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குமோ, எப்படியெல்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகணுமோ அது எல்லாமே நாங்கள் செய்வோம். எங்களோட கை கோர்த்து நீங்கள் வாங்க. ஓகேங்களா. உங்களுடைய வெற்றிக்கு எங்களால் எந்த அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டுக்கு மேலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் நம்பிக்கையோடு உள்ள வாங்க. ஸோ ஸ்கெடியூல் கொடுத்தாச்சு. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்கெடியூலில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் எடுத்து நீங்கள் வாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.